தேர்தல் சம்பந்தமான விடயமாக இருக்கிறது. அதுதான் அந்த காட்டு தான் இப்போ வீசிக்கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே நாங்கள் இந்த தென்பகுதியை எடுக்கும் பொழுது அவர்கள் ஒரு நிலைப்பாட்டில் அதிகமானவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இங்கு சிதறி போயிருக்கிறதாக தெரிகிறது. எனினும் நாங்கள் எங்களுடைய மனச்சாட்சியின்படி தேவையை கருதி வாக்குகளை அளிக்க வேண்டியது கடமையாகும். அந்த வகையிலே நாங்கள் இன்றைய தினம் இந்த திட்டத்தை ஆரம்பித்து வைத்திருக்கின்றோம். அடுத்ததாக செயலாளர் அவர்கள் தன்னுடைய கருத்தை சர்வமத பிரார்த்தனையை நாங்கள் நாளே செய்வதாக தீர்மானித்திருந்தோம். ஏனென்றால் ஒன்றுமில்லாதவாறு குறிப்பாக கிளிநொச்சி மாவட்ட தேர்தல் பகுதியிலே பல கட்சிகள் சுயேட்சையாக இயங்கி மற்றும் இணைய கட்சிகள் இருக்கின்ற போது மக்கள் தாமாக முன்வந்து தன்னுடைய ஜனநாயக கடமையாயிருக்கின்ற அந்த வாக்களிப்பை செய்ய வேண்டும் என்று நீதியோடும் உண்மையோடும் இந்த தேர்தல் நடைபெற வேண்டும் என்ற பாராளுமன்ற தேர்தல் ஒரு சிறந்த தலைவர்கள் நாட்டிலே எல்லா மக்களுக்கும் பணியாற்றக்கூடியதாக வடக்கு கிழக்கு பகுதிகளில் இருக்கின்ற போது அந்த மக்களுடைய தேவைகள் அவர்களுடைய உணர்வுகள் கவலைகள் நீயக்கூடிய சுயட்சமான பாராளுமன்ற அமர்வு 225 பேர் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்பது எங்களுடைய பிரார்த்தனை நோக்கத்தின் அடிப்படையாக இந்த நாளிலே நாங்கள் இந்த சர்வமத பிரார்த்தனையை முன்னெடுக்க இருக்கின்றோம். அந்த வகையில் இந்த இடத்திலே வந்திருக்கின்ற தலைவரினை தலைவர்களை வாழ்த்திக் கொள்வதோடு குறிப்பாக எங்களுடைய பிரார்த்தனையை நாங்கள் முன்னெடுத்துக் கொள்வதற்கு முன்பாக இந்த இடத்திலே நாங்கள் ஒரு தீவிர அஞ்சலியை செய்யும் முன்பாக மங்களத்தை நாங்கள் இந்த ஏற்றுக்கொள்வோம். அந்த வகையில் விமலத மதியவர்களுக்கு நன்றியை சொல்லி ஆனந்த குற்றவையா இஸ்லாமிய மதகுரு வணங்கக்கூடிய மாவட்டத்திலே செல்வன் ஆதரவர்களே எல்லோருக்கும் மாலை வணக்கம். நான் பௌத்த தர்மத்திலே இந்த நேரத்திலே இந்த பௌத்த ஆசீர்வாதம் செய்வேன். சபேதியோ விவர்த்தந்து சப்தரோகோ வினசது மாதே பவத்தந்தராயோ சுகி தீகாயுகோ பவ. நான் இந்த நேரத்திலே முக்கியமான காரணத்தில் இந்த இலங்கை எல்லா மக்களும் சமாதானத்தில் இருந்து எங்களுடைய இலங்கத்தில் எதிர்காலம் நல்லாக இருக்க வேண்டும் நாங்களுடைய ஆசீர்வாதம் செய்வேன். முன்னேற்றிய நேசன் இறைவன் மாலை வணக்கம். எங்களுடைய நாடு சுகூட்சமாக வர வேண்டும், பழைய நிலைக்கு நாடு திரும்ப வேண்டும். மக்கள் ஒரு ஒருமித்த கருத்துடன் தகுதியானவரை தேர்ந்தெடுப்பதற்காக இந்த தேர்தல்கள் நடத்தப்படுகின்றது. தேர்தல்கள் மூலம் பழைய காலத்திலே குடமூலி என்று குடத்திலே எழுதி போட்டு அதை எடுப்பார்கள். அதுதான் தமிழர்களுடைய பழைய பழமை. அதுதான் தேர்தலாக தற்போது மாறியிருக்கிறது, புது மாற்றம் என்று. அந்த வகையிலே நாங்கள் எங்களுடைய நாட்டை நல்வழிப்படுத்தவும் ஒரு பொருளாதார ஸ்திரத்தன்மையை படுத்தவும் மக்களுக்கு
எல்லா நலன்களும் திட்டமும் வேண்டியதாக தகுதியானவர்களை தெரிந்து பாராளுமன்றத்திற்கு அனுப்ப வேண்டியது எங்களுடைய கடமை. எல்லாம் வல்ல இறைவன் ஒரு நல்ல நிலைமையை எங்கள் நாட்டுக்கும் மக்களுக்கும் ஏற்படுத்துவாராக என்று நான் ஆசி கூறி அமைகின்றேன். சர்வ ஜனதா யாழ் மாவட்ட சர்வமத பேரவை தலைவர் கிருபானந்தர்களே, நாட்டு விகாரை விடாதிபதி விவரங்கள் தேவா அவர்களே, என்னுடைய அலி மௌலவி அவர்களே, செல்வரணிகளாரே, ராஜ்குமாரர்களாரே, இன்று நாங்கள் ஒரு முக்கியமான நோக்கத்துக்காக இங்கே கூடியிருக்கின்றோம். நாளைய தினம் எங்களுடைய நாட்டிலே ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு நடக்க இருக்கிறது. அதாவது பாராளுமன்ற தேர்தல். கடந்த 76 வருடங்களாக இந்த நாடு சுதந்திரம் பெற்ற பின்னர் இன்னும் மக்கள் அந்த உண்மையான சுதந்திர காலத்தை சுவாசிக்க முடியாத ஒரு நிலையிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இனியாவது எதிர்காலத்திலே என்றாலும் எங்களுடைய நாடு சுதந்திரம் பெற்றது என்ற அந்த சுதந்திர வாழ்வை வாழ முடியுமா என்ற ஒரு கேள்வியோடு தான் எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நடக்க இருக்கின்ற தேர்தல் மிக மிக முக்கியமான ஒரு தேர்தலாக இருக்கிறது. நம்முடைய நாட்டு மக்களுடைய எதிர்காலம் இந்த தேர்தலிலே குறைவாக தங்கி இருக்கிறது. குறிப்பாக தமிழ் மக்கள், வடக்கு கிழக்கு மக்களுடைய எதிர்கால வாழ்வு இந்த தேர்தலிலே தங்கி இருக்கிறது. நம்முடைய பாராளுமன்றத்திலே தமிழ் மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய, அவருடைய அபிலாஷைகளை நிறைவேற்றக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள், நேர்மையோடும் இதய சுத்தியோடும் தமிழ் மக்களின் நலனுக்காக உழைக்கக்கூடியவர்களை இந்த தேர்தலின் பொழுது மக்கள் தெரிவு செய்து நம்முடைய தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தி பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைக்க வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு எல்லாரிடம் இருக்கிறது. அப்படியான ஒரு சூழ்நிலை எங்களுடைய வடக்கு கிழக்கு பிரதேசங்களை நோக்குகிற பொழுது மக்கள் இப்படியான தலைவர்களை, பிரதிநிதிகளை எவ்வாறு தெரிவு செய்வதென்று தெரியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் கட்சிகள் பிரிவுபட்டு நிறைய பேர் அதிலே போட்டி போடுகின்ற ஒரு நிலை ஏற்படுகிற பொழுது யாரை தெரிவு செய்வதென்ற ஒரு குழப்ப நிலையிலே இருக்கிறார். ஆகவே நாங்கள் சர்வமத பேரவையாக இன்று கூடியிருப்பது அதற்காகத்தான். ஏனென்றால் எங்களுக்கு மேலாக ஒரு சக்தி இருக்கிறது, இறைவன் இருக்கிறார். அவருக்கு எல்லாம் தெரியும் யார் தகுதியானவர்கள், யார் மக்களுடைய தேவைகளை, மக்களுடைய வாழ்வுக்காக உழைக்கக்கூடியவர்கள் என்று இறைவனுக்கு மிகவும் தெளிவாக. ஆகவே இந்த தேர்தலிலே இறைவனுடைய வழிநடத்தல் எல்லா மக்களுக்கும் கிடைக்க வேண்டும். அவர்கள் இந்த வாக்கை போடுகின்ற பொழுது அவர்களை இறைவனுடைய கரம் வழிநடத்தி அவர்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும், இந்த எங்களுடைய எதிர்காலம், தமிழ் மக்களுடைய எதிர்காலம் மட்டுமல்ல, எங்களுடைய நாட்டினுடைய எதிர்காலம் சிறப்பாக இருப்பதற்கு யார் எங்களுடைய நாட்டின் தலைவர்களாக, தலைமைத்துவத்தின் பிரதிநிதிகளாக வர வேண்டும் என்பதை அறிந்திருக்கிற இறைவன் தன்னுடைய ஆசீர்வாதத்தினால், வழிநடத்தினால் மக்கள் எல்லாரையும் வழிநடத்தி இந்த தேர்தல் ஒரு நிறைவான இறைவனுடைய கரங்களால் வழிநடத்தப்படுகின்ற ஒரு தேர்தலாக அமைய வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு தான் இன்று நாங்கள் இந்த சர்வமத குருக்களாக இங்கே கூடியிருந்து நாங்கள் இறைவனை பார்த்து பிரார்த்திக்கின்றோம். ஆகவே அந்த வழியில் நான் இப்பொழுது எங்களுடைய இறைவனை நோக்கி இந்த சட்டத்தில் நாளை நடைபெற இருக்கிற இந்த தேர்தலை நீர்தாமே பொறுப்படும் நம்முடைய மக்களுடைய வாழ்வையும் அவருடைய எதிர்கால தேவைகளையும் ஒருவரை அறிந்திருக்கிறீர். ஆகவே உம்முடைய ஆசீர்வாதத்தை எல்லாருக்கும் கொடுத்து நாங்கள் சரியானவற்றை செய்யவும், அதனால் நமது நமது நாடும் மக்களுடைய வாழ்வும், குறிப்பாக தமிழ் மக்களுடைய எதிர்காலமும் சிறந்தோங்க உம்முடைய நிறைவான வழிநடத்தலை எல்லா மக்களுக்கும் அளித்தருள வேண்டும் என்று உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமாம். இணைய தலைவர்களான நாகவிகாரையினுடைய மேலாதிபதி ஸ்ரீ விமலத்தேவரையா அவர்களே, குரு முதல்வர் ஜெகரத்ன ஃபாதர்
அடிகளார் அவர்களே, எங்களுடைய யாழ் மாவட்ட சர்வமத பேரவையினுடைய செயலாளர் ராஜ்குமார் பாதர் அவர்களே, செல்வன் பாதர் அவர்களே, அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய நாள் யாழ் மாவட்ட சர்வமத பேரவை தேர்தல் சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கின்றோம். நாளை நடக்க இருக்கக்கூடிய தேர்தல் ஒரு வன்முறையற்ற நல்ல முறையிலே நடக்க வேண்டிய ஒரு தேர்தலாக யாழ் மாவட்ட சர்வமத பேரவை அதனை பிரார்த்தனை செய்து கொள்கிறது. நாளை நடைபெற இருக்கக்கூடிய தேர்தலில் ஒவ்வொரு மக்களும் நாங்கள் யாழ் மாவட்டத்தை தாண்டி எங்களுடைய இலங்கை மக்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், நாளைய தினம் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய வாக்கை நீங்கள் அளிக்க வேண்டும். இந்த நாட்டிலே சமாதானம் அமைதி நிலவ வேண்டும். நீங்கள் அளிக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்கும், ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களை நீங்கள் அனுப்பக்கூடிய ஒவ்வொரு வாக்குகளும் ஒரு நல்ல ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களை நாட்டிலே சேவையாற்றக்கூடிய, நாட்டை நல்ல முறையிலே வழிநடத்தக்கூடிய மிக சிறந்த தலைவர்களை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும் என்று யாழ் மாவட்ட சர்வமத பேரவை சார்பாக கூறிக்கொள்கின்றோம். அத்தோடு யாரும் வாக்களிக்காமல் இருக்கக்கூடாது. ஒவ்வொருவரும் இஸ்லாத்தின் பார்வையில் ஒவ்வொரு வாக்கும் ஒவ்வொருவரை பரிந்துரை செய்வது, ஒவ்வொரு வாக்கும் ஒவ்வொருவரை நாங்கள் அந்த பாராளுமன்றத்திற்கு அனுப்புவதற்கு ஒரு அமானிதம். எனவே அந்த வாக்குகளை நாங்கள் அளிக்காமல் இருந்து விடாமல் கட்டாயமாக ஒவ்வொருவருக்கும் வாக்களிப்பது அவருடைய சுய உரிமை. அவர் யாரையும் தேர்ந்தெடுக்கலாம். எனவே வாக்களிக்கக்கூடியவர்கள் கட்டாயம் உங்களுடைய வாக்குகளை அளிக்க வேண்டும் என்று இந்த நேரம் கூறி விடைபெறுகின்றோம். நாங்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும். அந்த மக்கள் யாரை பிரதிநிதிப்படுத்த போகிறார்கள் என்பதை தெளிவு வேணும். இப்பொழுது மாற்றம் என்று சொல்லி ஒரு ஏமாற்றத்துக்கு வாக்கு போடுவது பொருத்தமானதல்ல. மாற்றம் உண்மையாக வர வேண்டும். அந்த மாற்றம் மக்களிடமிருந்து வர வேண்டும். ஆகவே முக்கியமாக வடக்கு கிழக்கை பொறுத்த மட்டிலே தமிழ் மக்கள் யோசிக்க வேண்டும், தெளிவாக யோசிக்க வேண்டும். நடைபெற்ற போர், முள்ளிவாய்க்காலிலே முடிந்த விஞ்ஞானிக்கு உட்பட இந்த வரலாற்றை யோசித்து கடந்த 26 ஆண்டுகளாக இலங்கையிலே சுதந்திரம் ஒன்று கிடைத்தது என்று சொன்னாலும் நாங்கள் எவ்வளவு தூரம் அடிமைகளாக இருக்கிறோம் என்பதையும் யோசித்து சரியாக வாக்களிக்க வேண்டும். அது நல்ல மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். ஆகவே மாற்றம் இல்லாமல் ஏமாற்றத்துக்காக வாக்களிக்க நிர்பந்திக்கப்படுகிறார்கள் பலர். அந்த அழைப்புள்ளே அடிபட்டு போய் விடுவதை நினைத்து நாங்கள் பாவாரிக்கை செய்ய வேண்டும். தன்னுடன் பாவாரிக்கை செய்ய வேண்டும். எங்களுக்கு குட்டியெல்லாம் தந்திருந்தும் நாங்கள் இப்படி பிள்ளையாக போகிறோமே என்று சொல்லி அதனுடைய நேரத்திலே எல்லாரும் நல்ல அவருடைய ஞானத்தை பாவித்து, கடவுளுடன் அருளை பாவித்து, அவர்கள் சரியான முடிவெடுத்து நல்ல ஒரு பாராளுமன்றம் பெற வேண்டும். அங்கு இருப்பவர்கள் நீதிக்கும் உண்மைக்கும் மக்களுடைய வாழ்வுக்கும் ஏற்றபடி வாழ்கின்ற ஒரு நிலைப்பாடு வர வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தித்திருக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் அந்த பிரார்த்தனை செய்வோம். நாளைய தினம் இந்த தேர்தல் நன்றாக நடக்கும்.